வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, மனித வாழ்க்கையும் ஒரு திரைப்படம் போன்றது. இதுதாங்க தலைப்பு, வாங்க பார்க்கலாம். இப்போ மனித வாழ்க்கை திரைப்படம் போன்றது அப்படின்றத நம்ம சொல்கிறோன்னா, அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறோம். இப்போ திரைப்படம்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. திரைப்படம்னா அதுக்கு ஒரு மைய கருத்து ஒன்று இருக்கும், அதனுடைய முதல் ஒன்று இருக்கும், முடிவு ஒன்று இருக்கும். அதில் நிறைய கதாபாத்திரங்கள் வந்துட்டு போவாங்க. அதில் ஒரு கதாநாயகரும் கதாநாயகியும் இருப்பாங்க. இவங்க தான் அந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி தான் அந்த திரைப்படம் நிகழும். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு திரைப்படம் போன்றது அப்படின்றத நம்ம ஒரு கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். இதில் மையப்புள்ளி என்னன்னா, மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கதைகள் இருக்குங்க. தனித்தனி கதைகள்னால் அவருடைய வாழ்க்கை ஒரு திரைப்படமாக எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு ஒரு மையப்புள்ளி இருக்குது. அந்த மையப்புள்ளியை சுற்றி தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்குது. அதில் அவர் கதாநாயகராக இருக்கலாம், கதாநாயகியாக இருக்கலாம், அவங்கள சுற்றி பல கதாபாத்திரங்கள் உருவாகலாம். இதெல்லாம் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த கதைகளில் வர்ற காட்சிகள் எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த கதாநாயகர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய எண்ணத்திலிருந்து உருவானதாக இருக்கும். இந்த வாழ்க்கைன்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகர் யாரோ அவர் தான் அதற்கு வசனகர்த்தான்னு சொல்ல முடியும். அதனுடைய அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் அந்த கதாநாயகர்னு சொல்ல முடியும். இதில் மற்றவங்களுக்கான வேலைகள் ஒரு அடிஷ்னல் ஒரு கதாபாத்திரங்களுக்கான ஒரு சிறு சிறு வேலைகளாக தான் இருக்கும். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே அவர் அவருடைய வாழ்க்கைன்ற திரைப்படத்துக்குள்ளே அவர் தான் கொண்டு வருவார். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவருடைய வாழ்க்கையினுடைய பாதைகளில் பல பேரை அந்த கதைக்குள்ளே கொண்டு வருவார். இது அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. தெரிஞ்சு நடந்தால் அவர் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கதாபாத்திரத்தை இன்னும் திறனுள்ளதாக மாற்றிக்க முடியும். அந்த கதை ஒரு வலுவுள்ள கதையாக மாற முடியும். இதுவே அவருக்கு தெரியாமையே கதாபாத்திரங்கள் உள்ளே வர்றாங்க, கதையினுடைய போக்கு அவர் கவனிக்காமல் தானாகவே போகிற மாதிரி கதை அமைப்பை விடுறாருன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த கதை ஒரு வலுவிழந்த கதையாக இருக்கும். கதாபாத்திரங்களுடைய மற்ற கதாபாத்திரங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல அந்த கதாநாயகனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்காது. இதைத்தான் நம்ம நிறைய விஷயங்களில் சொல்லுவோம். மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கதாநாயகராக இல்லாமல், உங்களுடைய கதைகளை நீங்கள் அமைக்காமல், உங்களை சுற்றி உள்ள கதாபாத்திரங்கள் கதாநாயகர் நீங்களாக இருந்தாலும் உங்களுடைய கதையை அவங்க போக்குக்கு, சுற்றி உள்ள கதாபாத்திரங்களுடைய போக்குக்கு திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த கதையினுடைய முடிவு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருப்தி இல்லாத முடிவாக இருக்கும். இது வாழ்க்கைக்கு பொருந்துமா, திரைப்படங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையும் திரைப்படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த திரைப்படத்தோட மனிதனுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இந்த மனித வாழ்க்கையில் உள்ள நிறைய சாராம்சங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு உண்டான கதைகளை, அவங்களுக்கு உண்டான திட்டங்களை அவங்கவுங்களே உருவாக்குனாங்கன்னா, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையின் எனும் திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான திரைப்படமாக மாறும். நல்ல வலுவுள்ள கதைகளை அவங்க உருவாக்கிக்க முடியும். அந்த வலுவுள்ள கதைகள் அவங்க உருவாக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் இந்த கதையினுடைய ஓட்டம் இப்படி தான் இருக்குன்றதை அவங்களே முன்னாடியே கண்டுபிடிச்சிக்க முடியும். மற்றவங்களுடைய கையில், அந்த கதாபாத்திரங்கள் கையில் அல்லது மற்ற கதாபாத்திரங்களுடைய பொறுப்பில் அந்த கதாநாயகர் கதையினுடைய போக்கை விட்டுட்டாருன்னா, அவர் அதுக்கப்புறம் அந்த கதையை அவருடைய முழு கட்டுப்பாட்டில் எடுக்கவே முடியாமல் போயிடும். இப்படி பல பேருனுடைய வாழ்க்கையில் வர்ற கதை அம்சங்கள் எப்படி இருக்குதுன்னா, கதாபாத்திரங்களால் எடுத்துக்கொள்ளப்பட்ட கதைகள் போல் இருக்குது. அதாவது கதாநாயகருக்கு அதில் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்காது. அவருடைய வாழ்க்கையை அவரே வாழ்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை என்னும் திரைப்படத்தில் வர்ற கதைகளை நீங்களே உருவாக்குறீங்களா? அதற்கான வசனகர்த்தாவும் நீங்கள் தான், இயக்குனர் நீங்கள் தான் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இது அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு தனி திரைப்படம்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, அதனுடைய முழு கட்டுப்பாட்டையும் நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு காட்சி அமைப்புமே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதை நீங்கள் இன்னும் மெருகேற்றிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைன்ற திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமையிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் ஒரு மெருகேற்றலோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பல உச்சங்களை நீங்கள் அடைய முடியும்.
பல வெற்றிகளை அடைய முடியும், பல அடையாளங்களை உருவாக்க முடியும். மனித வாழ்க்கைன்றது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மூலாதாரம் வேணும். அந்த மூலாதாரத்தின்படி அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அந்த வாழ்க்கையை வந்து அவர் சிறப்பாக வாழ்ந்தாருன்னா, அவர் வந்து வாழ்ந்ததுக்கப்புறம் அவர் ஒரு ஆதாரத்தை இந்த பூமிக்கு விட்டு போகிறார் இல்லைங்களா, அதுதான் மிக முக்கியம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆதாரத்தை உங்களால் உங்களுடைய வாழ்க்கை எனும் திரைப்படத்தினுடைய கதையில் உருவாக்க முடியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் இதில் வந்து படிப்பு இருக்கிறவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனி கதைகள் இருக்குது. உங்களுடைய திறனை நீங்கள் வந்து வளர்த்துக்கங்க, உங்களுடைய எண்ண ஓட்டங்களை சரி பண்ணிக்கோங்க, நேர்வழியில் தான் செய்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் சரி பார்த்துக்குங்க. எல்லாத்தையுமே வந்து மற்றவங்க சொல்லி தான் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல கட்டங்களில் தவறான காட்சி அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கை எனும் திரைப்படத்தில் நிகழ்ந்துடும். அதனால் நீங்கள் அதில் வந்து மிக கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எனும் திரைப்படத்தினுடைய கதைகள் வந்து மிக 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 வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.